ஒரு அப்பாவும் பையனும் இருக்கிறாங்க. அந்த பையனுக்கு வந்து ரொம்ப கோபம் வரும். உடனே அப்பா எப்படியாவது இவன் கோபத்தை வந்து நிறுத்தணும் அப்படின்னு பல விதமா முயற்சி பண்றாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, நிறைய ஆணிகளையும் ஒரு சுத்தியிலையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போறாரு. உனக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு அடி சுவர் இருக்கு, அந்த சுவர்ல ஒவ்வொரு ஆணியா அடிச்சுட்டே இரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு. அவனும் அதே மாதிரி கோபம் வரும்போதெல்லாம் ஆணி அடிச்சுட்டே இருக்கான். முதல்ல ஒரு 10 ஆணி அடிச்சிருப்பான் முதல் நாள். அதுக்கு பிறகு 5, அப்புறம் 7, 2, 1, இப்படி ஒவ்வொரு நாளும் கோபம் வரும்போது ஆணிகளை அடிச்சுட்டே போறான். மொத்தமா ஒரு 45 ஆணிகள் அடிச்சிருப்பான். அடிச்சு முடிச்சுட்டு ஒரு நாள் அவங்க அப்பாட்ட வந்து சொல்றான், அப்பா இனிமே எனக்கு கோபமே வராது, நான் இனிமே ஆணிலே அடிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, இனிமே உனக்கு எப்பெல்லாம் கோபம் வரலையோ அப்பெல்லாம் நீ அடிச்சு இல்லையா ஆணி, அது ஒவ்வொரு ஆணியா பிடிங்கி எடுத்துரு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அந்த பையனும் செய்யறான். கோபம் வராதப்பெல்லாம் ஒரு ஆணியா பிடிங்கி 45 ஆணிகளையும் எடுத்து முடிச்சிடான். முடிச்ச பிறகு அவன் சொல்றான், அப்பா இனிமே நான் கோவப்பட மாட்டேன், நான் அடிச்ச ஆணிகளை எல்லாமே நான் பிடிங்கி எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா அவனை கூட்டிட்டு அந்த பின்னாடி உள்ள சுவருக்கு போறாரு. ஆணியை நீ பிடிங்கிட்ட, ஆனா அங்க உள்ள இந்த ஓட்டை இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்றது அப்படிங்கிறத பத்தி யோசி அப்படிங்கிறாரு. அவன் அதுக்கு பிறகு சிந்திக்க ஆரம்பிக்கிறான். இது வந்து ஒரு திருக்குறள் கதை தான். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்ட வடு. நம்ம வந்து யாரையாவது திட்டிருப்போம், கோபத்துல திட்டிட்டு அசால்ட்டா என்ன சொல்லுவோம், சாரி அப்படின்றோம். ஆனா மனசுல உள்ள அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு போகவே போகாது. முடிஞ்ச வரைக்கும் கோவப்படக்கூடாது. அப்படியே கோவம் வந்தாலும் கடுமையான சொற்களை வந்து சொல்லவே கூடாது. அது இந்த வடு மாதிரி மறையவே மறையாது.